அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற்றிருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனுடன் இணைகிறாருங்க. மிகவும் வலுவாக சூரியன் இணைவதோடு மட்டுமல்லாது அங்கு மிகவும் வலுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். எனவே இந்த வேளையில் 2 மடங்கு ஜாக்பாட் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க சூரியன். அது மட்டுமல்லாது ராசிக்கு ஒரு வகையில் ராஜ யோகாதிபதியாகவும் செயல்படக்கூடியவர் சூரியன். அவர் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்குள் நுழைய போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான லாப யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதற்கு முன்னதாகவே லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அங்கு வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற்றிருப்பதால் மிக பெரிய அளவிலான ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமும் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10 இருந்து லாபஸ்தானமாகிய 11 நுழைகிறார். அது மட்டுமல்லாது பொதுவாகவே 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் மிக சிறப்பான வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார். ஏனென்றால் பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் புதன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயமாக இந்த வேளை அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவேதான் லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது 2 மடங்கு ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் மற்றும் சூரியன் இணைந்து மிக வலுவாக இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பல வகையில் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல சிரமங்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகுவதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றி அமைக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் அதிகாரமும் ஆளுமையும் பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய உஷ்ண கிரகமான சூரியன் வலுவாக சஞ்சரிப்பதால் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் அற்புதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கைகூட போகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் நெருக்கடிகள் போன்ற அனைத்தையும் விடுபடி ஆக்குவதோடு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் குடும்பம் தொழில் உத்தியோகம் என எந்த பணியாக இருந்தாலும் முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. இது மட்டுமல்லாது பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செய்வதால் அலைச்சல் சிரமம் குறையும். இந்த தருணத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்க காரியங்கள் வெற்றி பெறும். புதிதாக குடும்ப அட்டை அரசாங்க மானியம் உள்ளிட்ட பலவற்றிற்காக விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதில் நிறைந்த வெற்றியும் அரசாங்க மானியம் உள்ளிட்ட பல முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றியும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. அது மட்டுமல்லாது சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்க காரியங்கள் மிக சிறப்பாக கைவிடுவதோடு மட்டுமல்லாது பண வரவு அதிகரிக்கும் திறன் மேம்படும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில்
வேளையில் மிக சிறப்பான நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். எந்த ஒரு செயலை செய்தாலும் கம்பீரமாகவும் விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் மோட்சக்காரகரான கேதுவை விட்டு விலகுவதால் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக சூரியனின் அமைப்பால் நிறைவாக புத ஆதித்ய யோகம் கிடைக்கக்கூடிய வேளையில் அற்புதமாக கைகூடும். உதாரணமாக, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யாராலும் தீர்க்க முடியாது என்று கடினமான சிரமத்தில் இருந்தாலும் கூட அவற்றில் நல்ல மாறுதல் கிடைக்கும். ஏனென்றால் உதாரணமாக ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு நபர் இருக்கிறார். அவருடைய வாழ்வில் அவருக்கு தான் அதிக பிரச்சனை. அவருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனை போன்று யாருக்குமே இல்லை. அதிலிருந்து வெளிவர முடியாத அளவிற்கு பல சிக்கல்கள் இருக்கிறது என்று உணர்கிறார். உடனே அதை தீர்வு காண்பதற்காக ஒரு முனிவரை அணுகுகிறார். அவருக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் அவரிடம் சொன்னதற்கு பிறகு அந்த முனிவர் ஒரு டம்ளரை தண்ணீர் எடுத்து வர சொல்கிறார். தண்ணீர் ஒரு டம்ளரில் எடுத்து வந்ததற்கு பிறகு ஒரு கைப்பிடி உப்பை அள்ளி அந்த நபரிடம் கொடுத்து அதை டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீரில் கரைத்து அதை குடிக்க சொல்கிறார். அதன்படியே அவரும் கரைத்து அதை குடிக்கிறார். அது உப்பாக இருக்க துப்பி விடுகிறார். மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவு உப்பை கொடுத்து அதை ஒரு ஆற்றில் கரைக்க சொல்லி அந்த ஆற்று நீரை குடிக்க சொல்கிறார். அது சுவையாக இருக்கிறது. அந்த உப்பின் சுவையே அதில் தெரியவில்லை. இதை போன்றுதான் உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் ஒரு டம்ளர் போன்று சிறு வாய்ப்பு தான் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இல்லை. பல வகையில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதோடு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொண்டாலே உன்னுடைய பிரச்சனைகள் இந்த நதிநீரில் எப்படி காணாமல் போயிற்றோ அதுபோன்று காணாமல் போய்விடும். ஆனால் பெரிய பிரச்சனை என்று நினைத்து கொண்டிருந்தால் அந்த டம்ளரில் இருக்கக்கூடிய உப்பு நீர் போல் உன்னுடைய வாழ்வில் மிகுந்த கடினமும் சிரமமும் தான் இருக்கும் என்பதை உணர்த்துகிறார். இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் தொழில் ரீதியான சிக்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை உருவாக்கி கொள்கிறோம். ஆனால் அவை அனைத்திற்குமான நல்ல தீர்வு இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வரும். கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகும். முன்கோபத்தின் காரணமாகவும் அவசரப்பட்டு முடிவெடுத்து தனிச்சையாக செயல்பட்ட பல சிரமங்களை உருவாக்கி கொண்ட சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. விதி வலியது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான மாற்றத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதிகார தோரணையில் பணிகளை செய்யாமல் அனைவரையும் அரவணைத்து செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வேளையில் மகிழ்ச்சிக்கு இடம் கொடாமல் முழுமையாக இலக்கில் கவனம் செலுத்தக்கூடிய வேளையில் நகைச்சுவையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் இன்முகத்துடன் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. இது மட்டுமல்லாது நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று பிடிவாத குணத்துடன் செயல்பட்ட சூழலில் அந்த பிடிவாத குணத்தை விட்டுவிடுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வழிகளையும் வாய்ப்புகளையும் தேர்ந்தெடுத்து அதன்படி செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் உறுதியாகவே வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உரிய கிழமையாக பார்க்கப்படுகிறது. அன்றைய தினம் வழிபாடு செய்வதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இல்லாமல் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.